சார் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, மொபைல் பேங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய பிளாகில் கமெண்ட் பண்ணலாம், இல்லை கான்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய இஷ்யூஸை நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்னென்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி நான் மொபைல் பேங்க் ஓப்பன் பண்ணுறது நான் சொல்லித்தர போகிறேன். இந்த அப்ளிகேஷனை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஃப்ரீடம் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே ரெஜிஸ்டர்னு சொல்லி கீழே ஒரு பட்டன் இருக்குது சார். இந்த பட்டனை இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் யூஸ் ரெடி அண்ட் டிஃபால்ட் எம்பின் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு யூஸ் ரெடி என்டர் யூஸ் ரெடின்னு கேட்குது. ஸோ யூஸ் ரெடி எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம வாங்கலாம். மெசேஜ் போங்க, மெசேஜ் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். எப்படின்னா, மொபைல் நம்பர் பாருங்கள், இதுதான் மொபைல் நம்பர் 922344000 922344000. இந்த மொபைல் நம்பருக்கு இந்த மெசேஜை நீங்கள் டைப் பண்ணணும். MBSREG இதை டைப் பண்ணிட்டு சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, அந்த மெசேஜ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். சாரி, இந்த யூசர் ஐடி அண்டு இந்த யூசர் ஐடி இது பார்த்திங்கன்னா, இந்த TXQN 704 டிஃபால்ட் எம்பின் போட்டு இந்த நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். இந்த மெசேஜ் வந்த உடனே உங்களோட வேலை என்னன்னா, இந்த யூசர் ஐடி TXQN 704 எடுத்து அண்டு அந்த எம்பின் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்பின் போட்டு P2731 இந்த இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் போங்க. SBI அப்ளிகேஷன் உள்ளே போய்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் கொடுத்த உடனே இங்கே ஓல்டு எம்பின் அண்ட் நியூ எம்பின் 2 இருக்கும். அந்த ஓல்டு எம்பினில் அங்கே இருக்க எம்பினை இங்கே டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நியூ எம்பின் அப்படின்னா என்னென்னா, இந்த நியூ எம்பினில் 2 தடவை இருக்குது பாருங்கள். நியூ எம்பின் ப்ளஸ் கன்ஃபார்ம் நியூ எம்பின் 2 இருக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நியூ எம்பின் அப்படின்னா அதில் என்ன நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா, நியூ எம்பினில் கண்டிப்பான முறையில் ஒரு நம்பர் இருக்கணும். ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ, ஒரு சிம்பிள் இருக்கணும், அப்புறம் லெட்டர்ஸ் இருக்கணும். இந்த 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். மொத்தமே 6 நம்பர் அல்லது 6 கேரக்டர்ஸ் தான் மொத்தமே இருக்கணும். இதுதான் ரூல்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் எக்ஸாம்பிளாக உங்கள் குழந்தை பேர் ஒரு பாபி அப்படின்னா அந்த பாபின் அந்த 4 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நம்பர் போட்டுக்கோங்க, ஒரு சிம்பிள், அதாவது பாபி *1 இல்லை பாபி *2 3 பாபி *2 அந்த மாதிரி மொத்தமே 6 கேரக்டர்ஸ் வர மாதிரி உங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு செட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த இதில் ஓல்டு எம்பின் டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் உங்களுடைய நியூ எம்பின் நான் சொன்ன மாதிரி அந்த பாபி *1 அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்ப நீங்கள் இந்த பாபி *1ங்கிறத இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் தென் இங்கே சேஞ்சுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேஞ்சை ப்ரெஸ் பண்ண உடனே எம்பின் சேஞ்சுடு அப்படின்னு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். நான் ஏற்கனவே நான் ரெஜிஸ்டர் பண்ணது அப்படின்னால இதில் வராது. ஸோ நான் அதை டைப் பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது உங்கள் எம்பின் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது அவன் டிஃபால்ட்டாக கொடுத்த எம்பினை நம்ம நம்மளுடைய எம்பின்னா, அதாவது பாஸ்வேர்டை மாற்றிட்டோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த யூசர் ஐடி அந்த நெக்ஸ்ட் பேஜ் என்ன ஓப்பன் ஆகுனா, இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் யூசர் ஐடி நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க.
உங்கள் யூசர் ஐடி இந்த ஆக்டிவேஷன் பேஜில் உங்கள் யூசர் ஐடி டைப் பண்ணுங்கள். என்னுடைய யூசர் நேம் வந்து TXQN704. இதை டைப் பண்ணிட்டு நான் ஆக்டிவேட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் என்ன ஓப்பன் ஆகணும்னா இந்த மாதிரி GPRS ஆக்டிவேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஓகேங்கிற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்களுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி MB இந்த கடைசியாக இருக்கிற இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வரும். அதாவது MBSGAC அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக நோட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே இருக்கு பாருங்கள் 922344000 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா GPRS வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போது நான் சொன்ன மாதிரி MBSGAC ஸ்பேஸ் விட்டு அந்த நம்பர் இருக்கு பாருங்கள் 84 89 40 83 இதை டைப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற நம்பருக்கு SMS பண்ணுங்கள். 922344000 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது என் மெசேஜ் என்னன்னா இந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி GPRS now enabled your account, you can now use your SBI freedom over GPRS. நம்ம இப்போ வந்து GPRS வழியாக ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் அனுப்பின ஒவ்வொரு மெசேஜுக்கும் பைசா எடுத்துருப்பாங்க. ஆனால் இனிமேல் வந்து SMS மூலமாக உங்களுக்கு பைசா வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம GPRS மூலமாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ உங்களுடைய வேலை அப்படி என்னென்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக உங்களுடைய SBI பக்கத்தில் இருக்க SBI பிரான்ச் போங்க. SBI பிரான்ச் போயிட்டு அங்கே இருக்க ATMல உங்களுடைய கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மொபைல் பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். மொபைல் பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதாவது நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அகைன் மறுபடியும் கேட்கும். அகைன் உங்களோட நம்பர் 10 நம்பரை கொடுத்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்களுடைய மொபைல் பேங்க் வந்து ஆக்டிவேட் ஆனது மாதிரி உங்களுக்கு ஒரு SMS வரும். உங்களுக்கு அங்கேயே நம்ம ATM சென்டர்லேயே உங்களுக்கு பில் வரும். மொபைல் பேங்க் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் அது வந்த உடனே நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் போல் உங்கள் அப்ளிகேஷன் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் ஐடி கொடுங்க. யூசர் ஐடி கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்களாக செட் பண்ணீங்கல்ல அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் பேங்க் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு தாராளமாக வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் என்னுடைய பிளாகில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்குது, என்னால் பண்ண முடியல, இல்லை எவ்வளோ லிமிட்டு, இந்த ஸ்டேட் பேங்க்கில் எவ்வளோ லிமிட்டு, ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் எவ்வளோ, இல்லை எப்படி உடனே ஒருத்தருக்கு அனுப்புறது, இல்லை எப்படி நான் வந்து நிறையா அமௌண்ட் அனுப்ப வேண்டியது இருக்குது, எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுவேன். இல்லை நீங்கள் டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுறதுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ சார்.